இந்த லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு முயற்சி பண்ணுறேன், என்னுடைய சிந்தனைகள் கரெக்டாக இருக்கும், என்னுடைய முயற்சிங்கிறது நல்லாயிருக்கும், எனக்கு வேலைங்கிறது பாக்கியமாக அமையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை இவங்க சரியாக செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக வேலைங்கிறது இருக்குது. நாங்கள் கவர்மெண்ட் வேலையே கிடச்சிருக்குது, ஆனால் இந்த லக்னம் எனக்கு போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அது எந்த விதத்தில் கிடச்சிது அப்படிங்கிறத பாருங்கள். பணம் கொடுத்து வாங்கணுமா, இல்லைனா நான் ஒன்று படிச்சிருந்தேன், வேறு வேலைங்கிறது எனக்கு கிடச்சிதா, ஆனால் கவர்மெண்ட் வேலை தான், அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குமான யோகம் இருக்கும். சரிங்க, நான் கன்னியா லக்னம், எனக்கு வெளிநாட்டு யோகம் கிடச்சிது, வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை கிடச்சிது, ஆனால் கவர்மெண்ட் கிடையாதுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடையாது. சரி, வேறு யாரை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மகர லக்னம், அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு வெளிநாட்டு வருமானங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இவங்க நிலையாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது, பயணம் செய்து கொண்டு வேலைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றங்கிறது வேலையில் இருந்துகிட்டே இருக்கும். ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இவங்களுக்கு இந்த வெளிநாட்டு வருமானங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணலாம். ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய யோகம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது, ஓடி ஆடி செய்யக்கூடிய வேலைகள். அதே மாதிரி வேலையை ஒரு நிரந்தரமாக வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு இது பிடிக்கலை அது பிடிக்கலைன்னு மாற்றி மாற்றி வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்திற்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ இந்த லக்னக்காரர்கள் வேலையை தேடும்போது, இந்த வெளிநாட்டு வேலை தேடும்போதும், ட்ராவல் அமைப்பு தேடும்போதும், வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை தேடும்போதும் நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் உள்ளூரில் தாங்க இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு ஈவினிங் டைம் வேலையான்னு பாருங்கள், நைட் ஷிஃப்ட் ஒர்க்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி வேலை அமைப்பு இருந்ததுன்னா வருமானம்ங்கிறது நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.